மூலப்பொருள்களையும் தருகிறது. எனவே இயற்கை வளங்களை பாதுகாப்பது நம் அனைவரின் கடமை மட்டுமல்ல, பொறுப்பும் கூட. இயற்கையை பேணி காப்போம் என்ற தலைப்பில் 6, 7 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் நாட்டிய நடன நிகழ்ச்சிகளை தர வருகிறார்கள். இயற்கை இறைவனின் இணையில்லாத ஓவியம் என்பது இயற்கை பற்றிய அழகிய பொன்மொழி. நாம் காணும் அனைத்தும் இயற்கையின் படைப்பே ஆகும். நாம் பருகுகின்ற நீரிலிருந்து உண்ணுகின்ற உணவு வரை அனைத்தும் இயற்கையில் இருந்தே கிடைக்கிறது. இந்த பூமியில் பரந்த நிலப்பரப்பும் கடல்களும் காடுகளும் ஆறுகளும் நீர்வீழ்ச்சிகளும் இயற்கை வளங்களாக அமைந்துள்ளன. அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கு மழை, காற்று, தீ, நிலம், நீர் போன்ற பஞ்சபூதங்களும் தேவை. இந்த இயற்கை இல்லாவிட்டால் மனித இனமே அழிந்துவிடும். அத்தகைய இயற்கையை நாகரீகம், ஆடம்பர வாழ்க்கை, பணத்தாசை என்ற பெயரில் எப்படியெல்லாம் அழித்து கொண்டிருக்கிறோம் என்றும் அதனால் ஏற்படும் விளைவுகளை பற்றியும் இயற்கையை பேணி காப்பது எப்படி என்பதை பற்றியும் ஒரு சிறு நடன நாடகத்தில் காண்போம். என்னடா கௌசிக், இந்த ஹாலிடேஸ்க்கு எல்லாம் எங்கே போகலான்னு இருக்கீங்க? இனிமேல் அவுட்டோரில் தானே போவோம். ஃபார் சேஞ்ச் இந்த வாட்டி ஒரு வில்லேஜ் விசிட் பண்ணா என்ன? அதுவும் நல்லா தான் இருக்கும். ஊர்னா எந்த ஊருக்கு போகிறது? எங்கள் ஊருக்கு போகலாம். நானே எங்கள் ஊரை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அப்போ சரி, எல்லாரும் காலையில் கிளம்பலாம். என்னடா வில்லேஜ்னா ரொம்ப அழகா பச்சை பசேல்னு இருக்கும் தான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இங்கே ஃபுல்லாக பிளாட்டாலாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. எனக்கும் தெரியல. வா ஊருக்குள்ளே போய் பார்க்கலாம். என்னடா கண்ணு கேட்டு தூரம் வைக்க கிராமத்தையே காணும். அதான் ஊர் வந்துருச்சே. வாங்கப்பா. என்ன தாத்தா, எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்கள் தான் இந்த தாத்தாவை மறந்துட்டீங்க. இந்த ஊர் பக்கமே வரதில்லை. அப்படிலாம் இல்லை தாத்தா. ஆரம்பம் பிள்ளைங்களுக்குலாம் தண்ணி கொடுப்பா. ஆமாம் தாத்தா, வயலிலலாம் வயலே காணும். ஃபுல்லாக ஃப்ளாட்டாக போட்டு சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல. இந்த தைரியத்தை தான் இந்த ஊர்லலாம் ஃப்ளாட் போட்டாங்களோ. இந்த ஊரில் வந்து இடம் வாங்கி வீடு கட்டி குடி வரதா சான்ஸே இல்லை. என்னப்பா இப்படி சொல்கிறீங்க? ஒரு காலத்தில் எங்கள் ஊர் எப்படி இருந்த ஊர் தெரியுமா? மடலைகளாவோ
சேட்ட சொல்லி கேட்கும் தண்ணி கேட்ட போது தரும் நேசம் வெள்ளந்தி மனிதர்கள் வாசம் மண்ணு எங்க வீசம் பங்காளி பக்கத்து வீட்டுக்கும் சேர்த்து சமைக்கிறான் அன்பு எங்கு வாழும் பார்த்தீங்களாப்பா எங்கள் ஊர் எப்படி இருந்ததுன்னு. கண்ணி கெட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேன்னு வயல், ஜே ஆடு மாடு கூட்டம், ஊர் முழுவதும் சொந்த பந்தங்க. என்னை ஒரு காலத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தோம்ப்பா. பிரியங்கத்து ஊர் வெயிச்சோடி போயிருக்கு. உங்களை மாதிரியான இளைஞர்கள்லாம் விவசாயம் செய்ய விருப்பம் இல்லாமல் வெளியூருக்கு வேலை செய்ய போயிடுறாங்க. அது மட்டுமா, அவங்க சொந்த விவசாய பூமியெல்லாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும் தொழிற்சாலை கட்டுறவங்களுக்கும் விற்றுட்டு போயிடுறாங்க. சரிதானே, இந்த ஊர்லலாம் யாரெல்லாம் வாழ முடியும்? அந்த காலத்தில் நீங்கள் ஏதோ தலையெழுத்தேன்னு ஒரு அடிப்படை வசதி கூட இல்லாமல் வந்தீங்க. ஆனால் எங்களுக்கு என்ன தாத்தா, நாங்கள் நல்லா படிச்சிருப்போம், சிட்டியில் வேலை செய்கிறோம், கை நிறைய சம்பாதிக்கிறோம், எங்கள் சிட்டி வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்கிறோம். நாங்கள் எங்களோட சிட்டி வாழ்க்கையை எப்படி என்ஜாய் பண்ணுறோன்னு பாருங்கள் தாத்தா. நீ எந்த ஊரோட உயிராயிருந்தாலும் உன்னை சொந்தமாக்குடா இந்த ஊருடா. எங்க பீச்சு காத்து மலப்பட்டா போதுண்டா, உனக்கு நல்ல ராசிடா, இனி நீ சென்னை வாசிடா. பாபா வந்தாட்டோட ஏறி பாத்தியா, என்ன சொல்லு நம்ம ஊரோட வரலாறு கேட்டியா? மயிலாப்பூர் ஃபில்டர் காஃபி வாசம் தங்குதா, மவுண்ட் ரோடு டிராஃபிக் ஓட இசைதான் கேக்குதா.
வாட்டரையும் அருவி போன்ற ஷவர் குளியலையோ வீட்டில் இருந்தபடியே கிடைக்கும். ஐயா, நம்ம ஊர் இயற்கை பேணி காப்பது எப்படி என்பதை பற்றி விழிப்புணர்வு நடத்தணும்னு சொல்லியிருந்தது. இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு ஐயா. அப்படியா? நல்லது. அந்த நடனத்தை முதல்ல இவங்களுக்கு தான் போட்டு காட்டணும். என்ன பிள்ளைங்களா, சாயங்காலம் போகலாமா? தம்பி, எங்கப்பா போற? மரத்துல வெட்டி பில்டிங் கட்ட போறேனே. அட பாவி மனுஷா, இயற்கையெல்லாம் அழிய போகுது. என்னங்க சொன்னீங்க? அதைத்தான் பாட்டுல சொல்ல போறேன், கவனமா கேளு. என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பதும் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு பாரு. மேனி எங்கும் பச்சை குத்திய பூங்காவ பாரு. அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது, யோசித்து பாரு. அதன் பசுமையெல்லாம் மாறப்போகுது, யோசித்து பாரு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு. என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். ஒத்தையரா காசுக்கு விற்க பார்க்கிற, நீயும் ஓசோனில் ஓட்ட ஓட்டு அழிவ சேர்க்கிற. ஒத்தையடா காசுக்கு விற்க பார்க்கிற, நீயும் ஓசோனில் போட்ட போட்டு அடி வந்திருக்கிற. ஏசி அறையின் குளிரில் நீயும் உறங்கி பார்க்கிற. ஏசி அறையின் குளிரில் நீயும் உறங்கி பார்க்கிற. ஆனால் வரப்போகும் கேட்ட மட்டும் உணர மறுக்கிற. ஆனா வரப்போகும் கேட்ட மட்டும் உணர மறுக்கிற. அட சூரியனின் முக்கிரத்தை ஒதுக்க செய்யாது, அது நோய்க்கெல்லாம் அணி வேற அணுக விடாது. ஆனா பழைய கால வாழ்க்கை தந்த பரவசம் பாரு. பாரு, பழைய கால வாழ்க்கை தந்த பரமசம் பாரு. ஆஹா, இடையில் வந்த சொகுசு கொடுக்கும் வேட்டையும் பாரு. இடையில் வந்த சொகுசு கொடுக்கும் வேட்டையும் பாரு. பாரு 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 பாரு, நல்லா யோசித்து பாரு. என்னை கொடுத்த சுகம் கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். மரங்களிலே இலை இருப்பது கொஞ்ச காலம்தான், இன்னும் கொஞ்ச காலம்தான். சுத்த காத்த விலைக்கு கேட்கும் காலம் வருகுதான். ஆமா, தண்ணி கூட திருட்டு போகும் வேலை வருகுதான். சுத்த காத்த விலக்கி கேட்கும் காலம் வருகுதான். ஆமா, தண்ணீர் கூட திருட்டு போகும் வேலை வருகுதான். தோண்ட தோண்ட தங்கம் கூட லேசா கிடைக்குமா?
நம்ம எதிர்கால தலைமுறையின் இறைப்பை நீக்கிடு. பாடு 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 நல்லா யோசித்து பாடு. பாத்தியாப்பா நாகரிகம் ஆடம்பரன்ற பேரில் இயற்கை எப்பெல்லாம் அழிச்சிட்டு வரீங்கன்னு. இது மட்டுமா உங்களோட பேராசையால் விவசாயிகள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. என்னடா முருகேசா எப்படி இருக்க? என்னத்த சொல்ல, ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோம்ப்பா. ஏன்பா என்னாச்சு? பரம்பரையா விவசாயம் பார்த்து வந்த குடும்பம் எங்கள் குடும்பம். விவசாயத்தை பார்த்து 4 காசு சம்பாதிக்கலான்னு பார்த்தா எங்கே மழை பெஞ்சா வெள்ளம் வந்துடுது, வெயில் காஞ்சா பூமி பொழந்து ஓட்டி ஆயிடுது. 10 காசு கூட கையில் நிற்க மாட்டேங்குதுப்பா. எப்பயுமே கலந்தொல்லியாகவே இருக்குது. இப்படி இருந்தால் நான் எப்படி தான் விவசாயத்தை பார்க்குறது? இப்போ தெரியுதா நாங்கள் எதுக்காக விவசாயத்தை விட்டு இப்போ நான் என்ன தொழில் பண்ணுறது தெரியுமா? மரம் வெட்டுற தொழில் பண்ணுறேன். ஊரில் சின்ன மரத்தை பார்த்தா கூட விட மாட்டேன். எல்லா மரத்தையும் வச்சு கதவு, ஜன்னல், ட்ரெஸ்ஸிங் டேபிள் என ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் பண்ணிடுவேன். என்னோடய பிஸ்னஸ் ஹை லெவலில் போயிட்டுருக்கு. நான் என்ன பண்ணுறது தெரியுமா? மணல் தோண்டி விற்கிறேன். கல்லணை இருக்கிற மண், கொள்ளடத்தில் இருக்கிற மண், பாலாத்து மண் எல்லாமே இப்போ என் கண்ட்ரோலில் தான் இருக்குது. என்னோடய பிஸ்னஸ் இப்போ ரொம்ப நல்லாவே போகுது. சிட்டியில் எனக்கு இப்போ 3 சொந்த பங்களா இருக்குது தெரியுமா? நான் என்ன பண்ணுறேன்னு தெரியுமா? மலையை உடச்சி கிரானைட் கல்லெல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறேன். கை நிறைய சம்பாதிக்கிறேன். இப்போ என் பசங்கள்லாம் ஃபாரினில் படிச்சுட்டு இருக்காங்க. இனிமேலாவது அந்த விவசாயத்தை விட்டு வெளியே வா. இப்படியே மழை இல்லை, தண்ணி இல்லை, எப்படி விவசாயம் பண்ணுறதுன்னு அழுதுகிட்டே இருந்தால் அழுது வந்து கண்ணீரில் தான் விவசாயம் பண்ணுறோம். முருகேசா யோசிச்சு பாரு, நாங்கள் வரோம். முருகேசா வாங்க ஐயா வாங்க. இப்போதான் நம்ம மணிகண்டன், கோபால், குமார்லாம் வந்துட்டு போனாங்க ஐயா. நானும் பார்த்தேன்ப்பா. அவங்க பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். யாரையா இவங்க? ஒருத்த மரத்தை வெட்டி தொழில் பண்ணுறேன்னு சொல்கிறான், ஒருத்த மண்ணள்ளி விற்கிறேன்னு சொல்கிறான், ஒருத்த என்னவோ மலையை உடைச்சி கிரானைட் கல்லை விற்று சம்பாதிக்கிறேன்னு சொல்கிறான். இப்படி உங்களோட தேவைக்காகவும் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவும் இயற்கையெல்லாம் அழிச்சிட்டு வந்தா மழை எப்படி வரும், வயலுக்கு தண்ணி எப்படி கிடைக்கும், என்கிற மாதிரி விவசாயிங்களாம் எப்படி விவசாயத்தை பார்க்குறது? இப்படி தப்பெல்லாம் இவங்க மேலே வச்சுக்கிட்டு விவசாயத்து மேலே குறை சொல்கிறாங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தா எதிர்காலத்தில் விவசாயம் முற்றிலும் அழிஞ்சிடும் போலையா? பாத்தியாப்பா, ஆடம்பர வாழ்க்கைக்கும் தேவைக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற உங்களை மாதிரியான ஆளுங்க மனிதன் உயிர் வாழ அடிப்படை தேவையான உணவை பற்றியும் விவசாயத்தை பற்றியும் கவலைப்படுவதே இல்லை. இது மட்டுமா, இன்னும் இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். வந்துச்சு இப்போ லாக் ஆயிடுச்சா என்னடா கேமரா ஃபோக்கஸும் ப்ராப்ளம்டா. நான் மேனுவல் வச்சுருக்கேன்டா. ஆட்டோவில் வச்சா இது ஜெர்த்தம் அடிக்குதுடா. ஃபோக்கஸ் ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகிட்டு ஆகுதுடா. அப்படி தானே வச்சு மதறிட்ட ஒரு வாட்டி. ஆட்டோலே பண்ணா தாய்ப்பாலும் தண்ணீரும் ஒன்னாத்தான் இருந்துச்சு, விலை இல்லாம கிடந்துச்சு. ஆனா
போன இடம் தெரியல. பரவனட்ட காடுகளை பாவிசனம் அடிக்குதே, நன்றி மறந்து சிரிக்குதே, ஆரறிவ வச்சுக்கிட்டு ஆணவத்தில் வாழுதே. மண்ண போல தண்ணிக்கும் எல்ல கோட்டை போடுற, வறும கோட்டை வளர்க்குற, இயற்கையத்தான் கூட்டி வச்சு பொம்மையாக்க பார்க்குற, அடிமையாக்க நினைக்கிற. இப்படியே போனாக்கா பூச்சி இங்கே வாடுண்டா, புழு இங்கே வாடுண்டா, மனுஷ பய என மட்டும் மண்ணாகி போகுண்டா. ஏ பாத்தியாப்பா, இப்படியே போயிட்டு இருந்தா எதிர்காலத்துல என்னவாகுமோ தெரியல. தாத்தா இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மனிதனின் பணத்தாசையும் ஆடம்பரமாக வாழணுன்ற எண்ணமும் தான் காரணம். என்ன தாத்தா சொல்றீங்க? ஆமாம், மாடர்ன் உலகன்ற பேரில் நீங்கள் பயன்படுத்துகிற பிளாஸ்டிக் கவர்கள், பிளாஸ்டிக் பொருட்கள், பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாம் நம்ம மண் வளத்தையே குறைச்சிருச்சு. அப்படியா தாத்தா? ஆமாம், மனிதன் சொகுசாக வாழ்வதற்காக கண்டுபிடிச்ச எந்திரங்கள், ஃப்ரிட்ஜு, ஏசி, இதிலிருந்து வெளிவரும் வாயுக்கள் ஓசோன் படலத்தையே சேதப்படுத்தி துளைகளை உருவாக்குது. மேலும் இக்கால மனிதனின் அடிப்படை தேவையாகவே மாறிவிட்ட செல்போன் காட்டலையால் பறவை இனமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருது. அது உங்களுக்கு தெரியுமா? தாத்தா அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? எங்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் தான் இதுக்கெல்லாம் காரணமா? அப்போ எங்களையும் உங்களை மாதிரி பழமையான வாழ்க்கையை வாழ சொல்கிறீங்களா தாத்தா? அப்படி இல்லைப்பா, நம் தேவைக்காக கண்டுபிடித்த எந்த எந்திரமும் இயற்கையை பாதிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது நமது கடமை. கடவுள் நமக்கு அளித்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமே இயற்கை தான். அப்படிப்பட்ட இயற்கையை அழிப்பதால் அழியப்போவது நாம தான் என்பதை நம்ம எப்போ உணர போகிறோமோ தெரியல. எங்கள் தப்பை நாங்கள் உணர்ந்துட்டோம் தாத்தா. இயற்கை மேம்படுத்த நாங்கள் என்ன செய்யணும் தாத்தா? மரங்களை நட வேண்டும், மண் வளங்களை குறைக்கக்கூடாது, காய்கறி கழிவுகளை உரமாக மாற்றி பயன்படுத்த வேண்டும், பிளாஸ்டிக் உபயோகிப்பதை தவிர்க்க வேண்டும். அப்படியே தாத்தா, இனி வரும் காலத்தில் இயற்கையை பேணி பாதுகாக்க எங்களால் முடிஞ்ச எல்லா முயற்சியும் நாங்கள் செய்வோன்னு உறுதியளிக்கிறோம் தாத்தா. ரொம்ப மகிழ்ச்சிப்பா. உங்களை மாதிரியே எல்லா இளைஞர்களும் இயற்கையை பாதுகாப்பது நமது கடமையான உணர்ந்தாலே போதும். இயற்கையை மேம்படுத்தி வளமான வாழ்க்கையை வாழலாம். இயற்கையை பேணி காப்போம்.